அஸ்தாஃபிருல்லாஹ். அடியாரின் பிழைகள் அழிப்பாயே அல்லாஹ். அல்லாஹு ரப்பி அல்லாஹு ஹஸ்பி اغفر ذنوبي بفيض الحبيب. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. உலகத்தை ஆட்சி செய்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அல்லாஹ், காலமெல்லாம் நீதான் உலகத்துக்கே உணவு கொடுக்கிற, ஒரே ஒரு வேளை மட்டும் உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் சாப்பாடு கொடுக்கிற வாய்ப்பை எனக்கு தான்னு கேட்டாங்க. நீ அனுமதி கொடுத்தா ஒரே ஒரு வேளை உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் உணவு கொடுக்குறேன்னா. அல்லாஹ் சொன்னா அவங்களால முடியாதுன்னு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முயற்சி பண்றேன்னா. சரி, இந்த நாள் காலை நேரத்தினுடைய உணவை உலகத்துல இருக்கிற எல்லா படைப்புகளுக்கும் நீங்க கொடுங்க அப்படின்னு எல்லா படைப்புகளினுடைய கல்புக்கு உள்ளாலும் அல்லாஹ் ஒரு உள்ளுணர்வை போட்டான். இந்த வேளையினுடைய உணவு சுலைமான் நபியிடம் இருக்குது அப்படின்னு ஒரு உள்ளுணர்வை போட்டான். அந்த குறிப்பிட்ட நாள்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்த ஜின்னுகளை வச்சு பிரம்மாண்டமான உணவு அதை ரெடி பண்ணி படைப்புகளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு முயற்சிக்கும் போது அல்லாஹ் சொன்னா, முதல்ல கடல்ல இருந்து ஆரம்பிங்க, கடல் வாழ் உயிரினங்கள்ல இருந்து ஆரம்பிங்க. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அல்லாஹ் 1000 படைப்புகளை படைச்சிருக்கிறான்னு சொன்னா, உதாரணத்துக்கு 600 கடல்ல இருக்குது, 400 தரையில இருக்குதுன்னா, உலக படைப்புகள்ல 60% கடல் வாழ் உயிரினங்கள். அல்ல, கடல்ல இருந்து ஆரம்பிங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப கடல்ல இருந்து ஆரம்பிக்கலான்னு பிரம்மாண்டமான உணவை, மலை மாதிரி உணவை வச்சுக்கிட்டு கடல் வாழ் உயிரினங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. அப்ப கடல்ல இருந்து ஒரு நீள திமிங்கலம் மேல வந்து, முதல்ல ஏன் பசிய போக்கு, அதுக்கு பிறகு மற்ற படைப்புகள்கிட்ட நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிடுன்னாங்க. அது சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. இவர் வச்ச எல்லாத்தையுமே அது தின்னு முடிச்சிருச்சு. தின்னு முடிச்சிட்டு அந்த திமிங்கலம் கேட்டுச்சான், இவ்வளவுதானா அப்படின்னு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது உலகத்துக்கே சேர்த்து வச்ச உணவுடா, அதை போய் நீ ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு இன்னுமானு கேட்கிறியா? அப்ப அந்த திமிங்கலம் சொல்லிச்சான், இவ்வளவு நாள் சோறு போட்டு அல்லாஹ் வயிறு நிறைய போட்டான், ஒருவேளை அவன்கிட்ட போய் பேசி பாதி வயிறு கொடுத்திருக்கிறிய படுபாபின்னு. இது தஃப்சீர் ரூஹுல் பயான்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியாக பதிவு இருக்கு. இன்னைக்கு ஓதப்பட்ட ஒரு ஆயத்து அல்லாஹ் சொல்றான், மா இந்தக்கும் யம்ஃபத், உங்களிடத்தில் இருப்பதெல்லாம் அழிந்து போகும். ஒமா இந்தல்லாஹி பாக், அல்லாஹ்ட்ட இருக்கிறது மட்டும்தான் தெரிபடும் நிலையானது. உங்கள்ட்ட என்ன இருந்தாலும் சரி, மனிதனுடைய ஆற்றல், நம்முடைய ஆற்றல், நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது கண்ணு நல்லா பார்க்கும், காது நல்லா கேட்கும், மூக்கு நல்ல வாசனைகள் அப்படியே உள்ள இழுக்கும். ஆனா ஒரு 50 வயசுக்கு பின்னால கண்ணு மங்கும், காது கொஞ்சம் மக்கர் பண்ணும், மூக்குல பிரச்சனை வரும், உறுப்புகள்ல தேய்மானம் வரும், முட்டுக்கால்ல தேய்மானம் வரும், நின்று தொட முடியாது, முழங்கால மடக்க முடியாது. நம்முடைய எல்லா தன்மைகளும் நுக்குசான் என்கிற குறையை ஏற்றுக்கொள்ளும். ஒரு காலத்துல நல்லா இருக்கும், போக போக அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வரும். ஆனா அல்லாஹ்வை பொறுத்தவரையில மாற்றம் இல்லாதவன். அவன் ஆதமை படைப்பதற்கு முன்பு எப்படி இருந்தானோ அப்படித்தான் இப்போதும் இருக்கிறான். அல்லாஹ் அவனுடைய வல்லமை நிரந்தரமானது, அவனுடைய தன்மைகள் நிரந்தரமானது,
அவனுடைய ஞானங்கள் நிரந்தரமான. உலகத்துல இருக்கிற எல்லாருடைய ஞானத்தையும் இல்மையும் ஒரு இடத்துல வச்சு அல்லாஹ்வுடைய ஞானத்தோடு அதை கம்பேர் பண்ணோம்னா அது எப்படி இருக்கும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்களை நின்று பிரசங்கத்துக்காக நின்னாங்க. அப்ப ஒருவர் எழுப்பி கேட்டார், மூசா மன் அஅலமுன் நாஸ், மக்கள்ல ரொம்ப தெரிஞ்சது யாருன்னு கேட்டாங்க. இந்த காலத்துல மக்கள்ல பெரிய அறிவாளி ரொம்ப தெரிஞ்சவர் யாருன்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் சொன்னாங்க. தப்பொன்னும் இல்லை, உண்மையில யாருதான். ஒரு காலத்துக்கு நபியா வர்றவங்க அந்த காலத்துல உயர்ந்த அறிவாளியா இருக்கும். அந்த கவுமுல நபியை விட உயர்ந்த ஒரு அறிவாளி இருக்கக்கூடாது. ஏன்னா நபிமார்களுக்கு இருக்க வேண்டிய சிபாத்துகள்ல ஒண்ணு புத்தி கூர்மை, ஃபத்தானத் அப்படிங்கிற புத்தி கூர்மை. அது நபிமார்களுக்கு இருந்தே ஆகணும். அப்ப அந்த கவுமுல ரொம்ப அறிவாளி யாருதான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். நானும் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் சொன்னா இல்லையே, அப்படி சொல்லக்கூடாது. இல்ல, அல்லாஹ்னு சொல்ல, அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லணும். அல்லாஹ் நாடுற யாரோ ஒரு ஆளுன்னு சொல்லணும், நானும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொன்னா நானு சொன்னீங்கல்ல, உங்களை விட தெரிஞ்ச ஒரு ஆளு இருக்கிறாங்கன்னா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்னை விட தெரிஞ்ச ஆளா? அவர் எங்க இருக்காரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னா நீங்க இருக்கிற இடத்துலதான் இருக்காரு. நம்ம நிறைய விஷயங்கள் இதுல விளம்பரம். நீங்க இருக்கிற இடத்துலதான் இருக்கிறார். கைஃப ஸபீலு இலைஹி யா ரப், எப்படி போறதுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா ஒரு மீனை எடுத்துக்கங்க, அந்த மீன் எந்த இடத்துல உயிர் பெற்று எழும்புதோ அந்த இடத்துல அவர் இருப்பாரு. தன்னுடைய காதிமா யூஷா இப்னு நூனை கூப்பிட்டாங்க. 2 பேரும் போனாங்க, நடந்து போயிட்டே இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல படுத்தாங்க. யூஷா இப்னு நூனுடைய மடியில தலை வச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் படுத்தாங்க. கூடையில மீன் இருக்கு, பொரிச்ச மீன். திடீர்னு அந்த மீன் அப்படி சிலிர்த்துச்சு, உயிர் பெற்று எழும்பி கடலுக்குள்ள போச்சு. போன இடம் ஒரு பாதையா உருவாகுது. இது சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்ற வரலாறு. அப்படி பாதை உண்டாகுது. யூஷா இப்னு நூன் ஆச்சரியமா பாக்குறாரு. செத்த மீன், பொரிச்ச மீன், அது உள்ள உயிர் பெற்று உள்ள போகுது. போன இடம் பாதையா புழக்குது. இதெல்லாம் ஆச்சரியமா பாக்குறாரு. ஆனாலும் மூசா நபி தூங்கிட்டு இருக்கிறாங்கல்ல, தூங்குறாங்க, ஷேக்கு தூங்குறாங்க. தூங்கும் போது எழுப்பக்கூடாது. அதனால எழும்புன உடனே இத சொல்லணும் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டே இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்ச நேரத்துல எழும்புனாங்க. எழும்பி கேட்டாங்க, என்னப்பா ரொம்ப நேரம் தூங்கிட்டோம், போமா, நேரம் ஆயிடுச்சு, வா 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 அப்படின்னு கிளம்புனதுல யூஷா அலைஹிஸ்ஸலாம் மறந்துட்டாங்க. அதை சொல்ல மறந்துட்டாங்க. 2 பேரும் கிளம்பி போனாங்க. கொஞ்சம் தூரம் போன பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, லகத் லகீனா ஃபீ சஃபரினா ஹாதா நஸபா, இந்த பிரயாணத்துல கஷ்டம் வந்துருச்சுங்கிறாங்க. இந்த பிரயாணம் இதுக்கு முன்னால வர எந்த கஷ்டமும் இல்ல, இப்ப கஷ்டம் வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல தாயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, அல்லாஹ் எந்த இடத்தை நிர்ணயிச்சானோ அது வரையிலும் மூசா நபிக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அல்லாஹ் நிர்ணயிச்ச இடத்தை தாண்டின பின்னால கஷ்டம் வந்துச்சு. அப்ப அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்து பார்த்தா அங்க ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்காங்க கடல்ல, பச்சை போர்வை. புகாரியினுடைய அறிவிப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்துக்கு செய்யக்கூடிய தஃசீர். ஒரு பச்சை போர்வையை போத்திக்கிட்டு ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லணும்? வலைக்கும் சலாம்னு சொல்லணும். ஆனா அங்க உட்கார்ந்து இருந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், அன்னாபி அர்தின சலாம், நம்ம ஊர்ல ஏதரா சலாம், இங்க ஏது சலாம், இங்க யாரும் சலாம் எல்லாம் சொல்ல மாட்டாங்களே, இந்த ஊர்ல என்ன சலாம் அப்படின்னு திரும்புறாங்க. திரும்பி கேட்கிறாங்க, யார் நீங்க? உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அன மூசா, நான் மூசா அப்படிங்கிறாங்க. ஓஹோ, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், ஓஹோ, மூசா நபியு பனி இஸ்ராயீல, பனு இஸ்ரவேலர்களுக்கு நபியாக வந்த மூசா நீங்க தானோ? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் மூசா தானே சொன்னேன், நான் நபின்னு சொல்லலையே. பனு இஸ்ரவேலர்களுடைய நபின்னு இப்ப எதை வச்சு சொல்றீங்க? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களை யாரு என்னைட்ட வர சொன்னானோ அவன் உங்களை பத்தி சொல்லிட்டான். உங்களை யாரு என்னைட்ட வர சொன்னானோ அவன் உங்களை பத்தி சொல்லிட்டான். ஒரு காமிலான முரப்பியான
வலியிட்ட ஒருவர் போகும்போது, தொடர்புக்காக போகும்போது, அந்த பிள்ளைய பார்த்த உடனேயே அவருக்கு தெரியும் இது நம்ம இனமா வேற இனமா, இது நம்ம பிள்ளையா அல்லது வேற ஏதாவது கம்பெனியினுடைய ஆளா அப்படிங்கிறது தெரியும். அவருடைய பயோடேட்டா ஃபுல்லா ரப்பு அவருடைய கைக்கு தந்துடுறான். அந்த கடந்த காலத்தை மீட்டு சரி பண்ணி எடுப்பதற்கான வழிமுறைய அவரிடம் கொடுக்கப்படும் என்பதை நாம் இந்த இடத்துல புரிகிறோம். இப்ப ஹிரணிஸ்லாம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை இங்க அனுப்புற ரப்பு உங்களை பத்தி என்கிட்ட சொல்லிட்டாங்க. சரி வாங்கன்னு கூட்டிட்டு போனாங்க. விஷயத்துக்கு தான் வாங்கன்னு கூட்டிட்டு போனாங்க. முதல் பிரயாணம் கப்பல் பிரயாணம். இந்த கப்பல்ல ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு சிட்டுக்குருவி வந்துச்சு. அந்த சிட்டுக்குருவி உட்கார்ந்து கடல்ல கொத்துச்சு. அப்படி கொத்தி தண்ணி குடிச்சிச்சு. தண்ணி குடிச்ச உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபி கிட்ட கேட்டாங்க, இந்த குருவி குடிச்சு கடல் தண்ணி காலி ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. இந்த குருவி குடிச்சதுனால கடல் தண்ணி காலி ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. அது அப்படி, அது ஒரு சொட்டு 2 சொட்டு தானே குடிச்சிச்சு. இப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்க ஞானம் என்னுடைய ஞானம் உலக மக்களினுடைய எல்லா ஞானமும் இந்த குருவி குடிச்ச தண்ணி மாதிரி, அல்லாஹ்வுடைய ஞானம் கடல் மாதிரி. அப்படி இருக்கும்போது அறிவாளி யாருன்னு கேட்டா அல்லாஹ் தானே சொல்லணும். அது எப்படி நானும் சொல்லலாம்? இங்கதான் நாம விளங்குறோம், நம்மிடத்தில் இருப்பதெல்லாம் அழிந்து போகும், ரப்பிடத்தில் இருப்பது நிலையான. அது என்னுடைய ஞானமாக இருந்தாலும் யாருடைய ஞானமாக இருந்தாலும், ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை, எல்லாருடைய ஞானம் தீர்ந்து போகும் ஞானங்கள். ஆனா அல்லாஹ் அவனுடைய ஞானம் தீரா ஞானம், அவன் எல்லா வகையிலும் வலிமையானவன் என்பதை ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமா காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பத்தி சொல்லும் போது, ஆனா ஊத்தீத்து உலூமல் அவ்வலீன வல் ஆகிரீன், முன்னோர்களினுடைய ஞானமும் பின்னோர்களுடைய ஞானமும் கொடுக்கப்பட்டவன் நான். எனக்கு அவ்வளவு ஞானத்தை ரப்பு கொடுத்திருக்கிறான், எல்லா ஞானங்களையும் எனக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன நபியை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல உத்தரவிடுறான், குர் ரப்பி ஜித்னி இல்மா, அல்லாஹ்வே என்னுடைய இல்ம அதிகப்படுத்து அப்படின்னு நீங்க கேளுங்க. எல்லாம் இருக்குன்னு சொன்ன நபியை பார்த்து அல்லாஹ் சொல்ற வார்த்தை, என்னுடைய ஞானத்தை அதிகமாக்கு அப்படின்னு அல்லாஹ்ட்ட நீங்க கேளுங்க. ஏன்னா ஞானம் விசாலமானது, அல்லாஹ்வுடைய ஞானம் விசாலமானது. அந்த விசாலமான ஞானத்தை அல்லாஹ்வை அறிந்த ஒருவரை கொண்டு அறிய முற்படுதல் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வழிமுறை. இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்கள்ல தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லிட்டே வருவான், ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ர், ஸிக்ருடையவர்களிடத்தில் கேளுங்கள். ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ர், ஸிக்ருடையவர்களிடத்தில் கேளுங்கள். இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியலன்னா ஸிக்ருடையவர்களிடத்தில் கேளுங்க. தாயத்துக்கு மேலோட்டமா என்ன அர்த்தம் சொல்லிடுவோம், உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க, உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. சரி ஓகே, தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்கன்னு சொல்றதுக்கு ஃபஸ்அலு அஹ்லல் இல்ம் இன் குன்தும் லா தஅலமூன் சொல்லிருக்கலாம். ஆனா ரப்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தல. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர், ஸிக்ர நாம இறக்குறோம். இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம் தான், ஸிக்ர நாம இறக்குறோம்னா அங்க குர்ஆன்னு சொல்றோம். குர்ஆனை நாம் தான் இறக்கிறோம், வஇன்னா லஹு லஹாஃபிலூன், அந்த குர்ஆனை நாம தான் பாதுகாப்போம் அப்படின்னு அங்க ஸிக்ருக்கு நாம குர்ஆன் என்று அர்த்தம் வைக்கிறோம். அப்ப இங்க ஸிக்ரை கொண்டு நோக்கம் என்ன, குர்ஆனிய ஞானத்தை. உங்களுக்கு தெரியலன்னா குர்ஆன் உடையவர்களிடத்தில், யார் குர்ஆனாக வாழுறாங்களோ, குர்ஆனுடைய அகமியம் யாரிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களிடத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிடுவான். அதனால அல்லாஹ்வுடைய ஞானத்தை, அல்லாஹ்வை தெரிந்து அறிந்த அல்லது அறிய முற்படுகிற ஒருவரை கொண்டு அடைய வேண்டும் என்பதைத்தான் சூரத்து நஹ்லினுடைய பெரும்பாலான வசனங்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். அந்த பாக்கியத்தை ரப்பு நமக்கு நிறைவாக தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل أهل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم. அல்லாஹு அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அடியாரின் பிழைகள் அழிப்பாயே அல்லாஹ். அல்லாஹு ரப்பி அல்லாஹு ஹஸ்பி اغفر ذنوبي بفيض الحبيب.